வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். 234 தொகுதிகளிலும் அதிமுகவுடைய வெற்றி அது ஒரு நம்பிக்கைக்கான விஷயமா அல்லது அதீதமான கற்பனையா? இந்த கேள்வி ஏன் எழுகிறது? கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையிலே 234 தொகுதியிலும் நான் வெற்றி பெற வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும், என்னுடைய வாழ்வு தவ வாழ்வு முழுக்க முழுக்க இந்த தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வு, நான் அவ்வப்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனலாக ஒவ்வொரு அறிவுரையாக சொல்லிக் கொண்டே வருவோம், அதையெல்லாம் தொண்டர்கள் முழுமையாக கடைபிடித்தால் முழுமையாக 234 தொகுதியிலும் அதிமுக மகத்தான வெற்றி பெறும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இந்தியாவை திரும்பி பார்க்க வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதைவிட மிகப்பெரிய வெற்றியை நான் பெற்றுத் தருவேன் என்று சொல்லியிருக்க அதை நமது எம்ஜிஆர் நாளேடு மீண்டும் ஒரு முறை கூட எடுத்து போட்டிருக்கிறது. இப்போதும் அந்த நிலைப்பாடு மாற்றமில்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் இந்த அறிக்கை வெளியாகி 60 நாட்களாக அதிமுகவுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் கூட்டணிக்கு பெரிய கட்சிகள் யாரையுமே சேர்க்காமல் சிறிய சிறிய கட்சிகளை மட்டுமே சேர்த்து அவர்களையும் கூட இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுக முழுக்க முழுக்க தனித்து போட்டியிடலாம். 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற மிகப்பெரிய வெற்றியா இருக்கக்கூடிய 184 தொகுதிகளை கூடுதலாக பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் அதிமுக இருக்கிறது. தனித்து ஒருவரை வெற்றி பெற சொல்வது சாத்தியமான விஷயம் தானா? இந்த எண்ணம் அவர்களுடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறதா? எதிரில் களம் மூன்றாக பிரிந்திருப்பது சாதகமாக பார்க்கப்படுகிறதா? அவர்களுக்கு அப்படி சாதகமான வாய்ப்பு இயல்பிலே இருப்பதாக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்று நினைக்கிறார்களா? அல்லது அதீதமான கற்பனையில் மிதக்கிறதா அதிமுக? இப்படி ஒரு பிரதானமான பல கேள்விகள் இருந்தன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த நம்மிடையே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு அப்பா நம்முடன் இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வருங்க. அதே போல அதிமுகவுடைய மகளிர் அணி பொறுப்பாளரும் சமூக நல வாரிய தலைவருமாக இருக்கக்கூடிய CR சரஸ்வதி நம்முடன் இருந்திருக்கார். உங்களுக்கு நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி. அதே போல மதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அந்திரிதாஸ் நம்முடன் இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதே போல சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி நம்முடன் இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. நான் முதல்ல திரு பெருமாள் மணிட்டு இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். ஒரு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இந்த அறிக்கை ஜனவரி 30ஆம் தேதி அவங்களுடைய அறிக்கை வெளியிடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இது சிஎம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவருடைய கான்பிடன்ஸ் லெவல், அவருடைய நம்பிக்கைக்கான அளவீடு அப்படின்னு நம்ம பாக்குறதா, இல்ல அவங்க அதீதமான நம்பிக்கையில் இருக்கிறாங்க, கள நிலவரம் புரியாமல் அவர்கள் வேற ஒரு நினைப்பில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு அரசியல் பார்வையாளராக உங்களுடைய கருத்து? இல்ல இது அவங்களுடைய அதீத நம்பிக்கையா தான் நம்ம, அதாவது நம்பிக்கையா தான் பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் நீங்க எவ்வளவு நம்பிக்கையா ஒரு தலைமை இருந்தாலும் தொண்டர்களுக்கு அதீத நம்பிக்கையை கொடுக்கணும். அப்படிதான் களத்துல நம்ம களத்தை எல்லா தலைவர்களுமே வென்றெடுத்திருக்காங்க. இப்போ ஒப்பீட்டளவில் நீங்க பாத்தீங்கன்னா சிறிய கட்சி இன்றைக்கு புதிதாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி கூட என்ன சொல்றாங்க, நாங்க மக்கள் நல கூட்டணியை விட அதிக வாக்குகளை வாங்குவோம் அப்படிங்கறத பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு தலைவர்களுமே தங்களுடைய நம்பிக்கையை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கு அனுப்புவதன் மூலம் தான் களத்தை வென்றெடுக்க முடியும். இப்போ நான் இந்த அறிக்கையை மட்டும் பார்க்கல, நீங்க குறிப்பிட்ட மாதிரி 60 நாளைக்கு முன்னாடி வந்த அறிக்கை, அதற்கு முன்னாடி நடந்த பொதுக்குழு செயற்குழுல அவங்க ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, எந்த நேரத்தில் எந்த கட்சியை கூட்டணியில வைக்கணும்ன்றது உங்கள் அன்பு சகோதரியான எனக்கு தெரியும், அதை பொறுத்து நான் கூட்டணிகளை முடிவெடுப்பேன், அதனால அதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா தலைவர்கள் எழுவதே அந்த இடத்துல தான் எழுறாங்க. கூட்டணிகளை கட்டி எழுப்புவதில் தான் இன்றைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற தலைவர்கள் எழுந்த வரலாறும் நாம் பார்த்திருக்கோம், தவறாக கூட்டணிகளை கட்டியவர்கள் விழுந்த வரலாற்றையும் பார்த்திருக்கோம். ஆக அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய வழிகாட்டுதல் படி நீங்க செயல்படுங்க. ஆனா அவங்க இந்த அறிக்கையில திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா மேல் தேர்வுக்கு படிக்கிற ஒரு மாணவனை போல நீங்க தயாராகுங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம 37 தொகுதியில 39க்கு 37 ஜெயிச்சிருக்கோம், இப்ப நம்ம அதையும் தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கறத இந்த அறிக்கையினுடைய ஊடாக வைக்கிறாங்க. இது தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்கு, தொண்டர்களை பலப்படுத்துவதற்கு எந்த கட்சியினுடைய தலைமையும் செய்யக்கூடிய வேலைதான். அதை அதிமுக கொஞ்சம் முன்னால் செய்வதாகவே, முன்னின்று செய்வதாக. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க தான் முயற்சி பண்ணது. மக்கள் நல கூட்டணி விஜயகாந்துடைய கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க தான் முயற்சி பண்ணது. அன்புமணி ராமதாஸ், சீமான் எல்லாருமே ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லாரும் சொல்லும் போது ஒரு அரசியல் சாதாரண பார்வையாளர் பார்க்கக்கூடியவங்க அதிமுக பிரதான போட்டியாளர்கள், தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்ன செய்ய போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். அன்புமணி ராமதாஸ் நல்லா பண்றாரு, சீமான் ஒரு புதிய இளைஞர்கள்ட்ட ஒரு வரவேற்பு, இப்படிதான் ஒரு பார்வை. 234 வெற்றி பெற போவேன் அப்படின்னு சீமான் சொல்லல, அன்புமணி சொல்லல, மக்கள் நல கூட்டணி சொல்லல, திமுக சொல்லல, எந்த கட்சிகளுமே சொல்லாத ஒரு விஷயத்தை அதிமுக மட்டுமே சொல்கிறது. எல்லோருமே ஒரு கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள். அன்புமணியும் சீமானும் நாங்க தனியா தான் போறோம்னு முதல்ல சொல்லிருக்காங்க. அதிமுக ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக திமுக இரண்டு பெரிய கட்சிகளுமே பல்வேறு சமயங்களில் கூட்டணிகள் அடிப்படையில் போட்டி வெற்றி பெற்றாலும் இப்ப வரைக்கும் அதிமுக பெரிய கூட்டணி கட்சி எதுவுமே இல்லைங்கிறது நம்ம கண்கூட பார்க்கலாம். கூட்டணி கட்சிகள் பேரை நினைவுபடுத்தி தான் நம்ம சொல்லணும்.
அப்ப 234 வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது அந்த 60 நாட்களாக தங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தலுக்கு முந்தைய அறிக்கைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய 60 நாட்களுக்கு பிறகு அந்த அறிவிப்புக்கும் எந்த முரணும் மாற்றமே இல்லாம அப்படியே இருக்கிறாங்கன்னு இதை நம்ம வந்து தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் நம்ம எப்படி பார்த்துட முடியும்? இல்ல அவங்க இப்போ ஆனா நீங்க குறிப்பிடுற மாதிரி கண்டிப்பா இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நாம ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன தோணுது இந்த அறிக்கையை வச்சு பார்க்கும்போது அவங்க 234லயுமே வந்து ரெட்டலை, ஏன்னா இப்ப கூட்டணி சில கட்சி தலைவர்கள் பேசியவர்கள்ட்ட கூட என்ன சொன்னதா ஒரு பேச்சு இருக்குன்னா நீங்க ரெட்டலை சின்னத்துல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரியான பேச்சு இருக்கு. ஆக இந்த அறிக்கையின் ஊடாக நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னொரு தகவல் என்ன இருக்குன்னா அதிமுக 234 தொகுதிகளிலேயும் ரெட்டலை சின்னத்தில் கூட்டணியில் வருகிற சின்ன சின்ன கட்சிகளை கூட ரெட்டலை சின்னத்தில் அவர்கள் போட்டியிட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி இதற்கு முந்தைய வரலாறு இருக்கு. சிறிய கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளுடைய சின்னத்துல போட்டியிட்டு இருக்காங்க. ஆக இந்த அறிக்கை 60 நாட்களுக்கு முன்னால் வெளியான அறிக்கை சிறு சிறு மாற்றங்களோடு இப்ப வெளியாயிருக்கு. இந்த அறிக்கையை பார்க்கிற பொழுது 234 தொகுதிகளிலும் அதிமுக நிற்பதற்கான வாய்ப்பு அதிகமாகி இருப்பதாகவே நான் கணிக்கிறேன். CR சரஸ்வதி அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம், கூட்டணிக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டன, யாருமே இனிமே கூட்டணிக்கு அழைக்கப்பட மாட்டார்கள், இதை தாண்டி ஒரு கூட்டணி வேண்டும் என்று ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டா விரும்பினார்கள் என்றால் இரட்டை இலையில் போட்டியிட தயாராகுங்கள் அப்படிங்கிற சிக்னல் தான் இந்த சிந்தனையா? முதலில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு நன்றி பாண்டே சார். நடக்கட்டும். நன்றி. அதாவது சகோதரர் பெருமாள் அவர்களை சொன்னதை போல ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்திக்கும் போது எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் பொதுக்குழு நடந்தாலும் சரி செயற்குழு நடந்தாலும் சரி அறிக்கையிலும் சரி இதை சொல்லுவாங்க. வரப்போற தேர்தலில் அனைத்து தொண்டர்களும் களமிறங்கி களப்பணி ஆற்ற வேண்டும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நாடாளுமன்றத்திலே அம்மா இதைத்தான் சொன்னாங்க, நம்ம புதுவை உட்பட 40 தொகுதியில போட்டியிட போறோம். 40 தொகுதியும் அத்தனைக்கும் அன்னைக்கு தனியா வேற கூட்டணி இல்லாமல் அது 37 கொடுத்தாங்க. நீங்க 234 தொகுதியும் வெற்றி பெற முடியுமான்னு கேக்குறீங்க. ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்றம் வாக்களித்து தான் ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு எம்பிஏ வாக்களிக்கிறாங்க. அப்படி பார்த்தால் 37 நாடாளுமன்றம் என்றால் கிட்டத்தட்ட 220 சட்டமன்ற தொகுதிகள் வாக்களித்துதான் 37 எம்பிக்களை 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனியாக அம்மாவுக்கு மக்கள் தந்தாங்க. அதனால்தான் அம்மா இந்த அறிக்கையில சொல்றாங்க, நம்ம நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றியை விட அதில் கூட நம்ம வந்து 2 தொகுதி இல்லாமல் 37 பெற்றோம், புதுச்சேரியும் நம்ம பெற முடியவில்லை. அது கூட இல்லாமல் இந்த முறை அனைத்து தொகுதியிலும் நாம் அனைவருமே களப்பணியை செய்து உற்சாகமாக வேலை செய்து எல்லா தொகுதியும் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஊக்கத்தை கட்சி தொண்டர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தருவதன் மூலமா எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை நான் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம், அதிக தொண்டர்களை கொண்ட இயக்கம். இந்த அறிக்கை அம்மா கிட்ட இருந்து வரும்போது இன்னும் உற்சாகத்துடன், ஏன்னா 234 தொகுதிக்கு கிட்டத்தட்ட அம்மாவையும் சேர்த்து 28,000 பேர் அம்மா நிக்கிறதுக்காகவும் தாங்கள் நிக்கிறதுக்காகவும் 28,000 பேர் இன்னைக்கு பணம் கட்டி இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து நிச்சயமா சீட்டு கொடுக்க முடியாது 234 தொகுதியில. அப்படி வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கூட ஒரு உத்வேகத்துடன் வேலை செய்ய வேண்டும். அம்மா யாரை அறிவித்தாலும் சரி வெற்றி ஒன்றேதான் நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு நாங்கள் மக்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கை, மக்கள் எங்கள் அம்மா மேல் வைத்துள்ள நம்பிக்கை, இந்த வெளிப்பாடு தான் இது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம், அது அரசியல் இயல்பா புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா ஜெயலலிதா மாதிரி, கருணாநிதி மாதிரி, நரேந்திர மோடி மாதிரி, சோனியா காந்தி மாதிரி டாப் மோஸ்ட் லெவல்ல கட்சியிலையும் மக்களுடைய நம்பிக்கையிலையும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது வெறும் வாய்க்கு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நாளை நமதே 40 நமதே அப்படின்னு கோஷம் போட்டாங்க. சோ அதுல 37 வெற்றி பெற்றாங்க போது ஓகே, ஒரு சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் ஒரு புருவ உயர்த்தல் இருந்தது, ரைட் நடந்தது. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு முழுமையான ஒரு 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்த நடக்கும் தேர்தலுக்கும் ஒரு 3 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்த நடக்கும் தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இயல்பான மாறுபாடு உண்டு. சோ இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடியது வெறும் தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறாங்கன்னா ஏதாவது ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கணும் இல்லையா? இந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அதிமுக அப்படி சொல்லணும், இன்ன விஷயங்கள் இருக்குங்க எங்களுக்கு அதனால இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? மின்சார வெட்டு இல்லாமல் செய்திருக்கிறது. ஆன்டி இன்கம்சி என்பது நிச்சயமாக எங்கள் ஆட்சியின் மேல் கிடையாது. அம்மா அறிவித்த மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் அம்மா அறிவித்த மக்கள் நல திட்டங்கள், அது படிப்பதாகட்டும், சைக்கிள் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், ஒவ்வொரு திட்டமும் மக்களிடத்தில் சென்றிருப்பதனால், ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாவுடைய திட்டங்கள் நலத்திட்டங்கள் இருப்பதனால் பெண்கள் குறிப்பாக நிச்சயமாக நான் ஒரு பேச்சாளராக நானே பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள், அப்பாற்பட்ட பெண்கள் எங்களிடத்தில் சொல்லுவது, நாங்க மறுபடியும் அம்மாவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஆகவே அம்மாவுக்கு நிச்சயமா எங்கள் வாக்குகள் அம்மாவுக்கு என்று அந்த பெண்கள் சொல்லுவது, இன்றைக்கு படித்த புதிய தலைமுறை, புதுசா ஓட்டு போட போற பல இளைஞர்களும் மாணவ மாணவிகள் கூட பல பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஐடி விங்ல இருக்காங்க, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை இருக்காங்க. அதே போல இளைஞர் சமுதாயமும் எங்கள் அம்மாவுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பதனால் அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற
நம்பிக்கையுடன் களத்தில் நிற்கிறோம். மக்களுக்கு வந்து அந்த விலையில்லா பொருட்கள் நலத்திட்டங்கள்லாம் சென்று சேர்ந்திருக்க ஒரு காரணம் சொல்றீங்க. சைக்கிள் திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைவு இருக்குதா உங்களுக்கு? சரியான நினைவு? அம்மாவுடைய 91, 2001, 2006 ஆட்சி காலத்துல 96 சொல்லப்பட்டு 2001 2006ல சைக்கிள் வந்து வீடு வீடா போய் சேர்ந்து, அப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து அப்ப மதிமுக இருந்தாலும் என்னுடைய பொண்ணுக்கு சைக்கிள் வந்திருக்கு, நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு அவ்வளவு உற்சாகமா அப்ப மாற்றுக் கட்சிகளுக்கு கூட சொன்னார். சைக்கிள் திட்டம் வீடு வீடாக சென்று சேர்ந்த போது கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2006, 2011 கலர் டிவி திட்டம் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி சென்று சேர்ந்த பிறகு கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. சோ ஒரு விலையில்லா திட்டமோ இலவச திட்டமோ மக்கள் நல திட்டமோ சென்று சேர்ந்தது என்ற ஒரே ஒரு காரணம் ஆட்சியை தக்க வைப்போம் என்பதற்கு போதுமானதா இருக்கும். நீங்க 2006ல மிகப்பெரிய தோல்வியை ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கல. மிகப்பெரிய வெற்றியை திமுக மைனாரிட்டி ஆட்சி தான், மெஜாரிட்டி ஆட்சி இல்ல. நான் சொல்றேன் மைனாரிட்டி ஆட்சி தான். மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற விட்டுருங்களேன். 116 சீட்டு நீங்க அதிமுக வச்சுக்கோங்க, 118 சீட் அவங்க வச்சுக்கிட்டோம், அவங்க தான் ஆட்சி, அவ்வளவுதான் கணக்கு. அதனால ஆட்சியில இருந்தார்கள், 5 ஆண்டுகள் முழுமையா நிறைவு செய்தார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இல்ல மிஸ்டர், நான் என்ன கேட்கிறேன், நீ உங்களுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்க்கும், மக்களுக்கு மிச்சம் ஓட்டுகளை கொண்டு வரும் நினைச்சீங்கன்னா கலர் டிவி என்ன ஆச்சு, சைக்கிள் என்ன ஆச்சுங்கிறது என்னுடைய கேள்வி. கலர் டிவி ஒன்றை கொடுத்து விட்டு நீங்க கேட்கும் போது இன்னைக்கு ஒரு அம்மா உணவகம் என்ற அந்த ஒரு உணவகமே இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய பசியை ஆற்றுகிறது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போற மாணவர்கள் சாப்பிடுறாங்க. காலையில 5 ரூபா இருந்தா 5 இட்லி சாப்பிட முடியுங்க, மத்தியானம் 5 ரூபா இருந்தா ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட முடியும், 3 ரூபாய் இருந்தா ஒரு தயிர் சாதம் சாப்பிட முடியும், இரவு 3 ரூபாய் இருந்தா சப்பாத்தி சாப்பிட முடியும். அதே போல மடிக்கணினி என்பது மிகப்பெரிய திட்டம். ஒரு மடிக்கணினி இல்லாமல் இப்ப நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் புக்கோட நோட் புக்கோட காலேஜ் போக முடியும். ஆனால் இப்பொழுது மடிக்கணினி அவசியம் வேணும். விஞ்ஞான காலத்துல ஒரு மடிக்கணினி என்பது மிகப்பெரிய திட்டம். இன்றைக்கு ஒவ்வொரு திட்டங்கள் ஒண்ணு இல்லைங்க, ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு கூட 16 வகையான பெட்டகம் பரிசு பொருள் கொடுக்கறதுல இருந்து, ஒரு தாய் தன் குழந்தையை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது தாய்ப்பால் மிக அவசியம். அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறை கட்டி கொடுப்பதிலிருந்து ஒவ்வொரு திட்டமும் இன்னைக்கு பார்த்து முதலமைச்சர் செய்வதனால் இத்தனை திட்டங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். நீங்க ஒரு கலர் டிவியை மட்டும் சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டீங்க. நாங்கள் இதுவரை 100கணக்கான திட்டங்களை செய்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இதை விட குறைவில்லாத திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு அப்படிங்க மறக்க முடியாது. நம்ம வந்து திருமண உதவி திட்டத்திலிருந்து முதியோர் உதவி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கடைசி வரைக்கும் மக்களை சொந்து சேர்ந்திருக்கிறது. நான் திரு அப்பா அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், அதிமுகவுடைய இந்த செயல்பாடு இப்ப கொஞ்ச நாளா அந்த அவர் சொன்னது போல பொதுக்குழு செயற்குழுக்கு பிறகு தனித்து போட்டி அப்படிங்கிற நோக்கத்தில் பிறகு திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் கூட்டத்தை சொல்லும் போது கூட முதல்வர் பதவி காலி இல்லைன்னு வெளியில போர்டு போட்ட வேண்டியதான், நாங்க அவ்வளவு தூரம் திட்டமா இருக்கிறோம் திடமா இருக்கிறோம் சொல்லி சொன்னாங்க. இந்த நம்பிக்கையை எது அவங்களுக்கு கொடுத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகள் இன்னும் வேகமா செயல்படல அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல எதிரில் 2-3 அணி இருப்பதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அவர் சொல்ல தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு எதனாலும் சொல்லிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற சிந்தனை நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம், அதிகாரம் கையில இருக்கு, கை நிறைய காசு இருக்கு. இதுதான் 2014 பாராளுமன்ற தேர்தலை முடிவு பண்ணிச்சு. அதிகாரிகள் அத்தனை பேர்களுமே உளவுத்துறையிலிருந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஏடிஎம்கேக்கு தான் ஒர்க் பண்றாங்க. இது வந்து பல உதாரணங்கள் சொல்லலாம், நான் அதுக்குள்ள போகல, நான் அதை விட்டுல. நீங்க அதுக்குள்ள போன வழக்கமான இன்னைக்கு குறுக்க போகாமலே கொஞ்சம் கொண்டு போகணும்னு பார்த்தேன். இப்ப வந்து ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் உதவி பண்றது அதிமுக ஆட்சியில மட்டுமா இல்லாட்டி எல்லா ஆட்சியிலுமா? இந்த ஆட்சியை மாதிரி முழுமையாட்ட அந்த ஒரு தொழிலும் பாக்குறது வேற எந்த ஆட்சியிலும் இருக்காது. மக்கள் நல திட்டங்களை தான் 80% ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு 100% ஹெல்ப் பண்றாங்க. அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவு பெறும்போது இந்த அறிக்கையில நான் இப்போ ஏடிஎம்கே நம்முடைய முதல்வருடைய அறிக்கையை நான் படிச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட மக்களுக்கு இந்த பணியாற்றிருக்கேன் நான் அதனால ஜெயிப்பேங்கிற வார்த்தையால கிடையாது. அப்படி சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தையே நான் திட்டம் வச்சிருக்கேன், எப்படி ஜெயிக்கன்னு எனக்கு தெரியும், நான் ஜெயிப்பேன். அவங்க பயன்படுத்துற அது என்ன கணக்குலயும் இருக்கு. நீங்க ஏன் கேள்வி இப்போ இல்லதான் நான் சொல்லிடுறேன். நான் இப்ப ஏன் நான் 2 பேருக்குமே குறுக்க போல உங்களுக்கு நான் ஏன் குறுக்க போகுதுங்கிறேன் நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து அக்யூஸ் பண்ணாம சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க நம்புறோம்னு. நீங்க ஒரு அக்யூஸ் பண்றதுனால நான் உள்ள வர வேண்டியதா போச்சு. அவங்க சொன்ன கருத்துல தமிழக மக்களின் பேராதரவு பெற்று விளங்கும் ஆட்சி 5 ஆண்டுகளில் இந்திய மாநிலங்கள் பலவும் பின்பற்ற துடிக்கும் அற்புதமான மக்கள் நலன்களை கொண்ட ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க வந்து பட்டியல் போடுறதுனால அவங்க வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரியான மாநிலம் யாரும் சொல்லிடலாம். என்ன செய்தங்கிறதுக்கு நானும் சில விஷயங்களை இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு விவசாயிகளை நீங்க எடுத்துக்கிட்டா சரிதான். விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய காவல்துறையை வச்சு அவங்களை வந்து இம்சப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 865 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த விவசாயி வந்து கடன் வாங்கினது எந்த வங்கின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா?
எந்த பொதுத்துறை வங்கி கூட கிடையாது, எந்த வங்கி இருக்கட்டும். அதுக்காக காவல்துறை அவங்களுக்கு போய் போலீஸ்க்காக வச்சு விவசாயம் அனுப்பிடலாம். நீங்க பணம் கொடுக்கல, நீ வண்டியை விட்டு கீழே எடுத்து போட்டு அடிக்க உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? பொதுத்துறை எந்த தைரியத்துல அந்த காவல்துறை அடிக்க அப்படின்னு சொன்னா ஆட்சியில இருக்கவங்களை கண்டு இந்த சோழியை தான் நம்மளுக்கு செய்ய விட்டுருக்குங்கிற நம்பிக்கை தானே. எல்லாம் விவசாயிய கையை வச்சா நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு இதெல்லாம் பண்றீங்க ரைட்டு. 350 கோடி ரூபாய் விவசாயி கரும்பு கடன் இருக்க வாங்கி கொடுத்தா இதுவரைக்கும்? நீங்க கிட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிவடைய போத 350 கோடி ரூபாய் யார் கொடுக்கணும்? கம்பெனி தானே. அவனை கூப்பிட்டு இந்த வங்கியில உள்ள கடனை நீ இவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கலன்னா வங்கிய உன்னுடைய கம்பெனியை சீல் பண்ணி கர்நாடகத்தில் பண்ண மாதிரி யூபியில பண்ண மாதிரி பண்ணிருக்கலாமே. இந்த அரசு அதை பற்றி மூச்சு காட்டிருக்கா? ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் அவங்க செய்யல. இவ்வளவு பேர் இறந்திருக்கா, அதை பற்றி கண்டே கொள்ளல. அதே மாதிரி அரசு அலுவலர்களுடைய மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் சொல்றாரு திருச்சியில, நான் சொல்லல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசு சாதாரண உதவியாளருக்கு ஒரு பணி மாறுதலுக்கோ இல்ல பணியிடத்துக்கோ 10 லட்சம் வாங்குதுன்னு சொல்லி அவரு சொல்றாரு. நான் சொல்ல அவர் ஏதாவது கட்சி சார்பு உள்ளவரா? கட்சி அப்படி இல்ல, அரசு. நான் பேர் தானே சொல்றேன். அரசு அலுவலர் சொல்ல, அவர் வந்து கட்சி சார்ந்தவரா இல்லையா? தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்க தலைவர். இல்ல, அது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அவர் கட்சி சார்பு உடையவரா? அது எப்படி இருக்க முடியும்? இல்ல, அரசு அலுவலர் கட்சி சார்பு இல்ல இருக்க முடியாது. அவரு கட்சி சார்பாட்டு இருந்தா எப்படி அவரு ஏடிஎம்கே தோமஸ் இருக்காருல்ல நாங்க சொல்லணும் இல்லையா? அவரு தனியா தானே இருக்கிறாரு. நீங்க ஒண்ணு எடுத்துக்கிடுங்க, மணல் 650 ரூபாய்க்கு அரசு எடுக்கு, 6000 ரூபாய்க்கு கொண்டு கொடுக்கு. இது மக்கள் நம்பிக்கையா? பக்கத்துல ஹைதராபாத்ல 230 ரூபாய் வாங்க சிமெண்ட் வாங்கி தரேன். நம்ம ஊர்ல 410 ரூபாய் ஒரு மூட சிமெண்ட். இதை கட்டுப்படுத்த யாராவது இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. 250 ரூபாய் மத்திய பிரதேசத்துல, 260 ரூபாய் மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் 410 ரூபாய். இந்த அம்மா கெட்டடம் கட்டினா கெட்டடம் நிற்குமா? அதுக்கு எத்தனை உதாரணம் பண்ணி அவங்க சிரமப்படக்கூடாது. 2011 ஆட்சிக்கு வந்த உடனே 2023 விஷன் சொல்லி நீங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. 15 லட்சம் கோடி ரூபாய் நாங்க அந்நிய மூலதனம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொன்னாங்க. 5 பைசா வரல, அது இருக்கட்டு. 15 லட்சம் 20,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுவோம்னு சொன்னாங்க. 2 இடத்துல தான் போட்டிருக்காங்க. ஒன்னு உடன்குடி திட்டம், அது வந்து விவகாரத்தில் கிடக்கு. என்ன விவகாரம்னு உங்களுக்கு தெரியும். பெல் நிறுவனத்துக்கும் சைனா கம்பெனிக்கும், குறைஞ்சது சைனா கம்பெனி அவங்களுக்கு கொடுத்திருந்தா 1840 கோடி ரூபாய் ஈபிக்கு லாபம், அது அவங்க பண்ணல. அதே போல செய்யூர் 4000 மெகாவாட் 25,000 கோடி ரூபாய் அந்த திட்டத்தையும் கிடப்பில போட்டாங்க. இவங்க மின்சாரம் வாங்கினதுல மட்டும் 4 நிறுவனம், GMR, நம்ம சாமர்பட்டி, பள்ளி, இது நம்ம மதுரை பவர் கார்பரேஷன், இவங்கள ஒரு 4 பேர்த்த வாங்கினது மட்டும் 1248 கோடி ரூபாய்க்கு ஒரு யூனிட் 15 ரூபாய் 14 பைசாக்கு வாங்கினதுல 800 கோடி ரூபாய் ஆண்டுக்கு லாஸ். முழுதும் அடுத்தவங்க போன 2 விஷயம் மட்டும் உங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த விவசாயிகள் தற்கொலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்ப 81 பேர் சொன்னீங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கவே இல்லை சொல்லுங்க. 2வது, இந்த முதலீடு வந்து அவங்க சொன்ன அளவுக்கு வரலன்னு சொல்லி சொல்லுங்க, நம்ம ஏற்ற முடியும். 1 பைசா கூட வரலங்கிறத நீங்க சொல்ல முடியுமா? நான் கேட்பேன். நான் 100% சொல்றேன். விவசாயிகள் வந்து தலைவர் கலைஞர் 2006 ஆட்சிக்கு வந்த உடனே 7000 தற்கொலை பண்ணல சொன்னீங்கல்ல. தற்கொலை பண்ணாங்களா பண்ணலையா? நீங்க பண்ணல அப்படியே விட்டு அடுத்த போறாங்க. நீங்க நான் கேட்கறது ஒரே கேள்விங்க. 2006 2011 திமுக ஆட்சியில விவசாயிகள் தற்கொலையே இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு காரணம் சொல்லணும்னா எப்படி தற்கொலை வரவனுக்கு கடன் தற்கொலை இல்ல வட்டி இல்லாத கடன் ஒரு வருஷத்துக்குள்ள பணம் கட்டினா வட்டி இல்லாத கடன், அது இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். விவசாயிக்கு ஓராண்டுக்குள்ள 2006 டு ரொம்ப இவ்வளவுமையான கேள்வி நீங்க எதிர்கொள்வீங்க. 2006 to 2011 திமுக ஆட்சியில விவசாயிகளோட தற்கொலையே நடக்கவில்லை அப்படின்னு ஒரு வரி சொல்லுங்க. நடக்கல. வேற காரணமா நீங்க அதுக்குள்ளத நீங்க இந்த ஆட்சிக்கு அதுக்குள்ள வித்தியாசம் சொல்லணும்ல. 7,000 கோடி ரூபாய் கடனை ரத்து பண்றாரு. 20 லட்சம் பம்பு செட் விவசாயிக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்காரு. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கடனை திரும்ப கட்டினா 1 ரூபாய் வட்டி கிடையாது. ஆனா இன்னைக்கு 11% வட்டி. அதை ஏன் இன்னைக்கு கட்டுப்படுத்தல அப்படிங்கறது நீங்க சொல்லணும்ல. 11% வட்டி தமிழக அரசு கொடுத்தது. ஆமா, இன்னைக்கு 11% விவசாயிக்கு
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கடனை திருப்பி செலுத்தினால் இலவசம், வட்டி கிடையாது. இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க? அன்னைக்கு 7%, ஒரு வருஷத்துக்கு மேல கேட்டா 7%. இன்னைக்கு இருக்கான்னு கேட்டுங்க. நீங்க இருந்த நான் உண்மைக்கு புறமா பேச முடியும். நான் அதை சொல்லித்தரேன். நீங்கள் கொடுத்த வாக்கு, நீங்க சொல்ற வார்த்தையில நீங்க உறுதியா இருக்க விரும்பல கேட்க விரும்புறேன். தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்க விரும்புற விஷயம், 2014 பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் போது 3 அணியாக, வலுவான 3 அணிகள் கண்ணுக்கு தெரிஞ்சன. திமுக வந்து ஒரு அணியாக கட்டமைச்சிருந்தது, அதிமுக தனியாக போட்டுட்டது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாக கட்டமைச்சது. அவங்களுடைய வாக்கு வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய சாதகமா அமைஞ்சு சொல்றாங்க. இப்பயும் வந்து ஒரு 3 அணியாக குறைந்தபட்சம் இருக்குது, பிளஸ் வந்து தனியா 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஓட்டு பிளவுதான் அவங்களுக்கு சாதகமாக நினைக்கிறாங்களா, இல்லாட்டி அவர்கள் வந்து ஒரு அதீதமான கற்பனையில் இருக்கிறாங்களா? மக்கள் நல கூட்டணி தேமுதிக வந்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிறத விட கூடுதலான செயல்பாட்டுக்கு செயல்திறனை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? அதாவது முதல் கட்ட ஐயா பெருமாள்மணி அவர் சொல்லும்பொழுது, தேர்வுக்கு போகின்ற ஒரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேர்தலுக்கு போகின்ற ஒரு கட்சிகளுடைய மனநிலையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது அந்தமா சொல்லியிருக்காங்க ஐயா வந்து அண்ணனும் சொன்னாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது தவறு கிடையாது. பள்ளிக்கூட பந்தயத்திலே தோற்று போன ஒருவன் தான் ஜெயிக்க இருப்பது ஒலிம்பிக் பந்தயம் தான் என்கிற நம்பிக்கையோடு தான் போக வேண்டும். ஆனா இதுல இல்ல சிரமம் என்னன்னு சொன்னா, எதுக்காக அந்த அறிக்கையை அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒலிம்பிக் பந்தயத்தில் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெறுவது சிரமம். ஆனால் அதைவிட அந்த முதல் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்பது பிரசவ வேதனை. அந்த அடிப்படையிலே தான் அந்த அறிக்கையை பார்க்க வேண்டும். நீங்க 2011 இப்படி எல்லாம் அணிகள் அமைந்தது, இப்படியே அணிகள் அமையல என்றதான் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற கால சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் இன்றைக்கு அணிகள் கட்டமைப்பு என்பது இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இப்படி நினைக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள், இப்படி நினைக்கிறார்கள். வெறும் 2 பெரிய கட்சிகளை மாத்திரமே அணி சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் 3வது அணி வரவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒண்ணு. இன்னொன்னு, அம்மா சொன்னாங்க, இது மாதிரி வந்து வெறும் இலவசங்களை வைத்து மாத்திரமே இன்றைக்கு 2 கட்சிகளும், ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைதான். செப்டம்பர் 29ஆம் தேதி மரியாதைக்குரிய சபாநாயகர் தனபால் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். 110 விதியின் கீழ் இதுவரை 189 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 180 அறிவிப்புகளுக்கு உண்டான மொத்த மதிப்பீட்டு தொகை எவ்வளவு சொன்னா 82,000 கோடி. ஆனா அவரே பதில் சொல்கிறார், 82,000 கோடியிலே இதுவரை 12,000 கோடி தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80% இன்னும் அறிவிப்புகளாக தான் இருக்கிறத தவிர அதற்கு உண்டான பணத்தை அவர்களும் செய்யல. நீங்க நேரடியாக ஆட்சியில் இல்லாட்டாலும் ஆட்சியாளருடைய கடுமையான நல்ல தொடர்புல நீங்க தொடர்ந்து இருந்திருக்கீங்க. ஒரு அறிவிப்பு என்பது அரசாணையாக மாறி அது செயல்பாட்டுக்கு வந்து ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் தொட்டு இந்த பணி நிறைவு வரைக்குமான குறைந்தபட்சம் 4 காலகட்டங்கள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். 82,000 கோடியில 12,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னா அதற்கான திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு திட்டங்கள் வந்து முடிக்கப்பட்டுள்ளன. மற்றது அண்டர் ப்ராசஸ்ல இருக்குன்னு அர்த்தமாக முதல்ல அறிவிப்பாவே நிக்க சொல்ல முடியாது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இது வந்து தெளிவா விளக்கி சொன்னார் நான் நினைவேன். அரசாணையாக இருப்பது எவ்வளவு, ஒப்பந்த புள்ளி கோரி இருப்பது எவ்வளவு, நிறைவேற்றப்பட்டிருப்பது எவ்வளவு, நிலுவையில் இருப்பது எவ்வளவுங்கிறத முழுமையா சொன்னார் நான் என்னோட ஞாபகம். 2012 சர்க்கரை தொழிலாளர்களுக்காக டிஸ்பாரிட்டி ஆஃப் இன்கம், அதாவது சம்பளம் இருக்குதுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணி அது சம்பந்தமா ஒரு அரசாணை வெளியிட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு வரல இம்ப்ளிமெண்டேஷன் வரல. இதுதான் நிலைமை. ஆக இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? அரசாணை போறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்த பிறகு 110 எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா எல்லா அறிவிப்புகளையும் என்ன சொன்னீங்கன்னா 4.5 வருஷம் முடியும் போது தான் அந்த அறிவிப்பு. அதோட சேர்த்து சொல்றேன், சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்தது. அதே செப்டம்பர் 29ஆம் தேதி சிஏஜி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணி அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, விஷன் 2023க்காக தமிழ்நாடு கட்டமைப்பு வாரியம் ஒண்ணு பண்ணி அதுல 1000 ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது. அந்த 1000 ரூபாயில ஒரு பைசா கூட வந்து செலவழிக்கவில்லைன்னு சொல்லிட்டு சிஏஜி சொல்லி இருக்கு. 1000 கோடி, அதுக்கப்புறம் 2000 கோடி. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு பிறகு வந்து அந்த நகர்ப்புற கட்டடத்துக்காக வளர்ச்சிக்காக 200 கோடி அதுவும் செலவழிக்கப்படல. அப்புறம் ஏழ்மையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக 200 கோடி அதுவும் செலவழிக்கல. பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு ஒரு 100 கோடி வந்து கட்டமைக்கணும்ன்றதுக்காக ஒரு 100 கோடி ஒதுக்குனாங்க, அதுவும் செலவழிக்கலன்னு சிஏஜி அந்த செப்டம்பர் 29ஆம் தேதி அறிவிக்கிறதுனா வெறும் இலவசங்களை மாத்திரமே நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள் என்பதுதான் உண்மை. இல்ல, இவர்கள் யாரை நம்புகிறார்கள் அப்படிங்கறத தாண்டி இவர்களை அரசு மக்கள் நம்புகிறார்களா அப்படிங்கறதான கேள்வியாளர்.
மக்கள் வந்து நம்பிக்கைப்பட்டுதான் ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மக்கள் நம்பிக்கையை இழந்தவர்களாக இந்த ரெண்டு கட்சிகளும் இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையான வெற்றிக்கான நம்பிக்கை வரும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வெளிப்படையான விஷயமா பேசணும்னா, நான் முதலே பதிவு பண்ணது மக்கள் நல கூட்டணி தேமுதிக ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பதிவை செய்திருக்கிறது மாற்றுக்கிறது. ஆனா யார் ஜெயிப்பான்னு பேசும்போது, சாமானியர்கள் பேசும்போது திமுகவா அதிமுக என்று பேசுகிறார்களா அல்லது மக்கள் நல கூட்டணி ஆட்சி தான் பேசுறாங்களா? உங்களுடைய பார்வைக்கு வர திமுக வந்து எது ஜெயிக்கும்ன்றதே வந்து எதிர்பாராத திருப்பங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. 1980 எம்ஜிஆர் எடுத்து காங்கிரஸ் இதே கூட்டணி தான், காங்கிரஸ் திமுகவும் போட்டி போடுது. 38 நாடாளுமன்ற உறுப்பினர் பெறுறாங்க. இது இப்பதான் 37. அப்ப 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1980 6 மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையுது. எம்ஜிஆர் மறுபடியும் ஜெயிக்கிறார். என்ன காரணம்? ஆட்சி கலைக்கப்படுகிறது. நான் என்ன தவறு செய்தேன்னு கேள்வி எழுப்புறாரு. உடனடியாக அங்க கிடைக்குது. அங்க வந்து ஒரு அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. அப்ப வந்து ஒரு காரணம் இருக்குது. ஆட்சி முதல்ல வெற்றி பெற்றாங்க, அவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னு அடுத்த தேர்தல் அவர்களை ஜெயிச்சிருந்திருக்கலாம், தெரியாது. ஆனால் உடனடியாக ஆட்சி கலைக்கப்பட்டதுனால இவர் மக்கள்கிட்ட போய் கேட்கிறார், நான் என்ன தவறு செய்தேன், என்ன ஏன் கலைச்சாங்க? ரெண்டே கேள்வி. மக்கள் வந்து ஆமா ஒண்ணு குற்றச்சாட்டு ஒண்ணு வரலையே அப்படின்னு போட்டு திரும்ப கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்றது அனுதாபம் கூட வச்சுக்கலாம். 1981 திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் வேட்பாளர் அதுல வந்து அருணகிரின்னு நினைக்கிறேன், அவரை வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. ரெண்டுமே சப்போர்ட் பண்ண பிறகு கூட திருமால் யாதவ் என்கின்ற ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் 17,000 வாக்குகளை வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம்? இடைத்தேர்தலுடைய வெற்றி தோல்வி வச்சு நீங்க வந்து எந்த முடிவுக்கு வர முடியாங்க. நம்ம 100 தில்லுமுல் நடக்குதோ நடக்கலையோ 2006 11 வரைக்கும் 11 இடைத்தேர்தல்களை சந்திச்சுதான் என்னுடைய 13 இடைத்தேர்தலை சந்திச்சுதான் நினைவு 11 நினைக்கிறேன். 11 இடைத்தேர்தல் வந்து திமுக சந்திச்சது எல்லாத்திலுமே அபரிமிதமான வெற்றி. 2011 என்ன நடக்குன்னு பாக்கணும்ல. என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு நாங்க அனுமானிக்கிறோம், அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஒத்துக்க 3 மாதத்திலே பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெய்தது, அதனால் எங்களால் நிவாரணப்படுங்க சொல்றாங்களே. என்ன காரணம்? பருவநிலை சீதோஷ்ண நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி சீதோஷ்ண நிலை, இயற்கை சீதோஷ்ண நிலை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது ஏன் அரசியல் சீதோஷ்ண நிலை உடனடியாக மாறக்கூடாது? ஒரு படத்தை சூர்யா கூட சொல்றாரு, சட்டென்று வாரது வானிலை ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல வரக்கூடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கல, புரிந்து கொள்ள முடியுது. வருமா அப்படிங்கறத கேள்விக்குறியா இருக்கு. பெருமாள் மணிட்ட கேட்க விரும்புற விஷயம், இந்த கல நிலவரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 1996 என்ன நிலவரம் இருந்தது அப்படிங்கிற ஒரு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. 1996 தமாக ஒரு இயக்கம் உருவாகி திமுகவோட போய் சேருகிறது. இதே மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு சேர்ந்து ஒரு இயக்கம் காண்கிறது. ஒரு 3 முனை போட்டி. மதிமுக பொதுச்செயலாளர் மிகப்பெரிய அப்பதான் கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய எழுச்சியோடு திமுக இருந்து ஒரு கிட்டத்தட்ட 12 மாவட்ட செயலாளர்களை அவர் பக்கம் இழுத்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வரார். அப்பயுமே இதே மாதிரி ஒரு கல நிலவரம் இருந்தது. அது ஆதாயம் தந்தது திமுகவுக்கு. 2014 அதே மாதிரி 3 முனை போட்டி இருந்த போது ஆதாயம் பெற்றது அதிமுக. இப்ப 3 முனை போட்டி இருக்கு சொல்லும் போது அதிமுகவுக்கும் சொல்ல முடியுமா, திமுகவுக்கும் சொல்ல முடியுமா? நம்ம 2 உதாரணங்களையும் நம்ம பார்க்கிறோம். இந்த களம் வந்து நிச்சயமா வந்து கடுமையா தான் இருக்கு. நீங்க இந்த கூட்டணிகள், அதாவது நாம எப்பவுமே வெளியே இருந்து பாக்குறவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேர்தல் வந்து நம்ம இப்படி நமக்கு வந்து தேர்தல் நம்ம இப்படிதான் பேசிட்டே இருப்போம் இல்லைங்களா? தேர்தல் அன்னைக்கு நம்ம இப்படிதான் பேசுவோம், முடிவுகள் வர்றப்போ இப்படிதான் பேசுவோம். ஆனால் களத்துல வந்து நீங்க ஒவ்வொரு வேட்பாளருமே ஒவ்வொரு ஓட்டுமே, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரஜினி ஒரு முறை ஒரு அருமையா ஒரு வரி சொன்னாரு, ஒரு ஓட்டுங்கிறது 100 டிக்கெட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஓட்டு அப்படின்னாரு. ஏன்னா ஒரு ரசிகனை 100 டிக்கெட் வாங்க வச்சிடலாம், 100 ரசிகர்களை தேட்டர் நோக்கி இழுத்துடலாம். ஆனா ஒரு ஓட்டு ஒருத்தனை வந்து வாக்களிக்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பின்புலத்துல பார்க்கும்போது தங்களுக்கு எவ்வளவுதான் சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளருமே நாம இந்த தேர்தலில் உறுதியா வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னு போட்டி போட மாட்டாரு, நாம தோத்துருவோம் அப்படின்னு போட்டி போட மாட்டார். இல்ல என்னுடைய கேள்வி என்ன, களம் 3 இருக்கும்போது நம்ம 2 உதாரணங்களை பாக்குறோம். 96 இப்ப நம்ம 2014 உதாரணத்தை என்ன சொல்றோம், 3 வலுவான அணி இருந்தது, அதிமுக சாதகமா போச்சுன்னு சொல்றோம். அப்படி 3 வலுவான அணி 96 இருந்துச்சு, ஆனா திமுக தான் சாதகமா போச்சு. சோ இப்ப இருக்கக்கூடிய 3 வலுவான அணிங்கிறது யாரு சாதகமா போங்க? இல்ல இப்ப நீங்க இந்த ஒப்பீட்டு அளவுல நான் உங்க கேள்வியிலேயே பயணிக்கிறதா இருந்தா, முதல் கேஸ்ல வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இருந்தது. நீங்க ஏன் தமாக உருவாச்சு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? தமாக உருவானது, இப்ப தமாக ஏன் உருவாச்சு யாருக்குமே தெரியாது. ஆனா அன்னைக்கு தமாக ஏன் உருவாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். அதிமுக கூட்டணியை எதிர்த்து தமாக உருவாச்சு. அப்ப வந்து ஒரு ஆடம்பர திருமணம், அமைச்சர்களுடைய ஒரு அதீதமான மிகையான செயல்பாடுகள், இது எல்லா ஒரு பெரிய அலை அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது.
அப்போ இன்னைக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னு சொல்லி சரியான விஷயமா இருக்கும். இன்னைக்கும் ஊழல் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன, இன்னைக்கும் அமைச்சரை மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றன, இன்னைக்கும் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வலுவா அடுக்கிட்டே தான் போறாங்க. ஒப்பீட்டளவில் பார்க்கிற பொழுது 96 இருந்த அதிமுக அரசுக்கு எதிராக இருந்தது போன்ற ஆன்டி இன்கம்பன்சி இந்த 2016 தேர்தலில் இல்லை என்று உறுதியாக சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. ஆனால் இப்படி ஒரு 3 கூட்டணி உருவாகிற பொழுது தமிழக அரசியல் இப்போ ஒரு விசித்திரமான நிலை உருவாயிருக்கு. என்னன்னா, எப்போதுமே வந்து திமுகவோட சில அணிகள் இருப்பாங்க, அதிமுகவோட சில அணிகள் இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, திமுக அதிமுகவோட இருந்த அணிகள் எல்லாரும் தனியா போய் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இப்ப நாம என்ன பார்க்கணும்னா, மக்கள் நல கூட்டணி தேமுதிகங்கிற ஒரு கூட்டணி உருவாயிருக்குங்கிறத மட்டும் பார்க்க கூடாது. இந்த இவ்வளவு நாட்களும் மாறி மாறி பயணம் செய்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு திமுகவுடைய அதிமுகவுடைய இல்ல. இவ்வளவு நாட்களும் மாறி மாறி பயணம் செய்த பாமக தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தடவையும் அதிமுக ஒரு விசித்திரமான முடிவு எடுப்பாங்க. ஆக திமுகவுடனும் அதிமுகவுடனும் பெரிய கட்சிகள் ஒரு 2% வாக்குகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய, பரவலாக தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய கழகங்களை அமைப்பை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை என்பதையும் மனதில் வச்சு காங்கிரஸ் இருக்கு திமுகவோட பெரிய நீங்க காங்கிரஸ் வந்து பிளவுபட்டு இருக்கிறத மனசுல எடுக்கணும் இல்லீங்களா? இல்ல, நீங்க 2014 பாராளுமன்ற தேர்தலே அவங்க வந்து 5 விழுக்காடு கிட்டத்தட்ட நெருக்கி வாங்கினாங்க. இப்ப பிளவுபட்டது எவ்வளவு சதவீதங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ அப்படி காங்கிரஸ் முழுமையான ஆன்டி இன்கம்பன்சி காங்கிரஸ் கூடவே கூடாதுன்னு உச்சகட்ட வெறுப்பு இருந்த போது அவங்களால அந்த குறைந்தபட்ச ஓட்ட பெற முடியுது 5% அப்படிங்கும் போது, இப்ப வந்து இப்ப ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பிஜேபி மேல இருக்கணும், ஏடிஎம்கே மேல இருக்கணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்படி பாக்குறீங்கன்னு வைங்க, இப்படி பாருங்க, அதிமுக மேல பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தப்பவே அவங்க 22% வாக்கு வாங்கினாங்க 96ல. இல்ல, திமுக ஒருபோது வந்து 23 விழுக்காடு குறைஞ்சு திமுக வாங்கினாங்க. 2 கட்சிகளுமே worst performance இயர்லயே வந்து அவங்க 22-23 விழுக்காடு குறைஞ்சு போனாங்க. அந்த காங்கிரஸ் மேட்டருக்கு நான் வரேன். காங்கிரஸ் வந்து 5% வாக்கு வச்சிருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தப்போன்னு வச்சுக்கலாம். இப்போ தமாக கிட்ட எவ்வளவு வாக்கு இருக்கு, காங்கிரஸ் கிட்ட எவ்வளவு வாக்கு இருக்குன்றது நமக்கு தெரியல இல்லீங்களா? அப்போ இப்ப நீங்க பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாம இருக்கு. அவங்க ஐயுஎம்எலுக்கு ஒதுக்கிட்டாங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ்க்கு எவ்வளவு இடங்கிறத இன்னும் ஒதுக்கீடு செய்யாம இருக்காங்க. தமாக இன்னமும் எந்த பெரிய கூட்டணியிலும் போய் இணைய முடியாம இருக்காங்க. இப்படியாப்பட்ட நிலைமை வர்றதுக்கு காரணமே என்னன்னா, தமாக கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் கிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறத இவங்களாலையும் இவங்க சொல்ற ஓட்டு சதவீதத்தை பெரிய கட்சிகள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய கட்சிகள் சொல்லக்கூடிய இடங்களை ஏத்துக்கிற அளவுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல. ஆக நீங்க இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரசும் தமாகவும் பிரிந்ததனால் அவங்க ஒரு திரிசங்கு சொர்க்கத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப எவ்வளவு தொகுதி வாங்குறதுங்கிறது பெரிய சிக்கலாகுது இல்லீங்களா? ஆக இந்த இடத்துலதான் என்னன்னா, இந்த இடம் தான் திமுக அதிமுகவினுடைய பலம். நீங்க காங்கிரஸ் இன்றைக்கு ஒன்றுபட்டு நின்றிருந்தா ஒரு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு பிளவுபட்டு நிற்கிற போது எந்த இடத்துக்கும் போக முடியாம தமாக தவிக்குது, எத்தனை சீட்டுகளை பெற வேண்டும் என்று முடியாமல் காங்கிரஸ் தவிக்கிறது. இதுபோலத்தான் இவ்வளவு நாட்களும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணிகளை கட்டி எழுப்பினார்கள். இன்றைக்கு ஒரு 3வது அணி வலுவாக உருவாகி இருக்கிற சூழலில் ஆன்டி இன்கம்பன்சி பெரிதாக இல்லாத நிலையில் இந்த தேர்தல் மிக கடுமையான தேர்தலாக இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் வேட்பாளர் தேர்வுல எல்லாருமே மிக கவனமா இருக்காங்க. நம்ம திரு அந்திரிதாஸ் கேட்கிற விஷயம், இந்த இலவச திட்டங்கள், விலையில்லா திட்டங்கள் வந்து நம்ம ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சாமானிய ஒரு தோட்ட தொழிலாளி ஒருத்தர் சொன்னாரு, அதிமுக இருந்து இந்த முறை பைக் கொடுக்க போறாங்களா அப்படின்றாரு. என்ன எப்படிங்க அவங்களாம் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் பைக் எல்லாம் கொடுக்க முடியுமாங்கன்னு பேசினா, அப்படிதானே சார் டிவிக்கும் சொன்னாங்க திமுக வந்துருச்சுல, அப்படிதான் அதிமுக சொன்னாங்க ஃபேன் மியூசிக் வந்துருச்சுல, அது மாதிரி வந்துருச்சான்னு சொல்றாங்க. சோ திமுக அந்த மாதிரி சொல்லப்படுது, ஒரு ஏதோ பெரிய பொருள் கொடுக்க போறாங்க. நம்ம வந்து இலவசங்கள் வேணுமா வேண்டாமான்னு கேட்ட போது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் ஆளாளுக்கு பெரிய பெரிய கனவுகள் வந்து சொல்றாங்க. வேண்டாம், வராதுன்னு யாரும் சொல்ல. சோ இருசக்கர வாகனம் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலவச திட்டங்கள் வந்து 2 பக்கத்துல எங்கேயாவது வந்துச்சுன்னா, இது இந்த ஒட்டுமொத்த ஓட்டிங் பேட்டர்னை மாத்திராதா? இது வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தாதா? இல்ல, இலவசங்களை வைத்துக் கொண்டு இந்த நவீன யுகத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்றது சொன்னு அண்ணன் சொன்னாரு. பெருமாள் மணி அண்ணன் மாத்தி இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்களா? இம்பாக்ட் யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க அப்படிதான் அவங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் வைக்கிறேன். நாம எப்பவுமே இந்த இலவசங்களை மட்டுமே நம்பி, நான் என்னோட கணிப்புல திமுக அதிமுக இலவசங்களை மட்டுமே நம்பி எப்பவுமே களம் காண்றது இல்ல. இலவசங்கிறது அவங்களுக்கு ஒரு பை ப்ராடக்ட். எப்படின்னா, ஒரு அரசாங்கம் ஒரு மெட்டீரியலா ஒன்ன வீட்டுக்குள்ள அனுப்புது, ஒரு திடப்பொருளா ஒன்னு அனுப்புது, அவ்வளவுதான் அப்படி பாப்பாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிடுறேன், ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்றேங்க.
37 தொகுதியில அதிமுக ஜெயிக்கிறாங்க. 2 பாராளுமன்ற தொகுதியில அவங்க தோக்குறாங்க. பிரதம மந்திரியோட கிராமத்தை தத்தெடுக்கிற திட்டம் ஒண்ணு வந்தது இல்லீங்களா? அப்ப அதிமுக என்ன பண்ணாங்கன்னா 9 ராஜ்யசபா உறுப்பினர்களை தர்மபுரியில போய் தொகுதியை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை நான் கன்னியாகுமரி தொகுதியில போய் இந்த மாதிரியான மைக்ரோ லெவல்ல இவங்க பண்றாங்க இல்லீங்களா? நீங்க 9 கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால என்ன நடந்தது இல்ல தம்பி, அவ்வளவு எம்பியுமே கார்டன்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறதான் எழுதி கொடுக்க முடியும். இப்ப என்ன தெரியாம சொல்லிருக்கீங்க. அது பிரச்சனை இல்ல. இல்ல இது அறிக்கை போனாதான் வாசிக்க முடியும். இது வந்து நான் அவர் அதை சொல்லல. அவர் சொல்றது அவர்கள் வந்து எங்க தோத்தமோ கன்னியாகுமரியிலயும் தர்மபுரியிலும் தோத்தோம் அங்கேயும் கவனம் வைக்கிறாங்கன்னு அவர் சொல்றாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன்னா திமுக மூணு காரணம் தம்பி திமுக அதிமுகவினுடைய பலமே நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க மாறி மாறி ஆட்சி புரிஞ்சது இல்ல. தேசிய கட்சிகளை ஒரு சிங்கிள் விஷயத்தை நம்ப மாட்டாங்க. பரவலாக அவங்களுக்கு தமிழ்நாடு பற்றிய புரிதல்ல தான் இந்த 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டை இவ்வளவு நாளும் ஆண்டு வராங்க. ஒரு ஏற்கனவே ஒன்று சொன்னாரு, மதிமுக வந்து சட்டசபை தேர்தலில் விசித்திரமான முடிவு எடுக்கிறதுன்ற மாதிரி சொன்னாரு. அதாவது முட்டையிடுற கோடிக்கு தான் அதனுடைய எரிச்சல் தெரியும். ஒரு கட்சியை கட்டமைத்து நடத்தி கொண்டு வருவதற்கு அந்த சிரமம் தெரியும். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க 96ல வந்து ஒரு எழுச்சியான நேரம், அந்த நேரத்திலேயே வந்து ஒரு சரியான அணியை கட்டமைக்க முடியல, 3வது அணியை அப்படின்ற மாதிரி. அந்நேரம் அதோட ஆதாயம் யாருக்கு போனதுங்கிற கேள்வி. அணியா வரும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, 2014 அதிமுக வெற்றி வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்றாங்க. அப்படி மட்டுமே ஒரு உதாரணம் இல்ல, மாற்று உதாரணம் இருக்குங்கிறக்கா நான் சொல்ல வரேன். அதாவது என்னதான் ஒரு ஆரோக்கியமான உடம்புனா கூட ஒரு வைரல் ஃபீவர் வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். அந்த நிலைமையில 96ல நாங்களும் ஒரு ஊழல் ஒழிப்பு அணின்னு சொல்லிட்டு ஒரு அணியை கட்டமைச்சோம். டாக்டர் ராமதாஸ் அவருடைய திண்டிவனம் வீட்டுக்கே போயிட்டு 50 சட்டமன்ற 60 சட்டமன்ற தொகுதிகளையும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எடுத்துக்கிட்டு ஜனதாதளம், வாழப்பாடி காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வச்சு இது வடிவமைச்சோம். ஆனா என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா கடைசியா திடீர்னு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு விஷ்ணு பிரசாத் அவர்களும் அன்புமணி அவர்களும் காட்டுப்பாக்கம் சண்முகம் அவர்களும் மருத்துவமனையில் தங்கியிருந்த டிடிகே தினகரன் அவர்களை சந்தித்த பிறகு அவர்கள் அந்த அணியிலிருந்து விலகி விட்டார்கள். அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு அந்த நகைக்கடை, நடமாடும் நகைக்கடை என்கின்ற மிகப்பெரிய தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்த காரணத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் ரஜினிகாந்த் வாய்ப்பு கொடுத்ததுனால அந்த வெற்றி பறிப்போன நிலையில தான் இருந்தது. அந்த ஆதாயம் ஏன் மதிமுக போன்ற மாற்று இயக்கத்துக்கு கிடைக்கலங்கிறதான் கேள்வி. அதாவது அதிமுக மீது அதிருப்தி இருந்தது உண்மை. ஆனா அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக இருந்தது, மதிமுக இருக்கவில்லை ஏங்கிறதா என்னுடைய கேள்வி. அதோட சேர்த்து ரஜினி வாய்ஸ் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் ரஜினி மேல இருந்தது. ரஜினி வாய்ஸ் கொடுத்ததுனால அந்த மடைமாற்றம் செய்யப்பட்டது. அதுல எங்களை போன்ற சந்தன மரங்கள் சாய்க்கப்பட்டு விட்டது. நானும் அந்த தேர்தலை போட்டு 98ல அதே ரஜினி வாய்ஸ் இருந்தது. அப்ப ஏன் எடுபடலைங்களா? அது அந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்துக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாலும் எடுபடாது. மக்கள் வாக்களிக்கணும்னு விரும்புனாங்கன்னு அந்த வாக்கை பெறக்கூடிய இடத்துல நாம இருக்குமாங்கிறது அங்க கேள்வி. ரஜினி வாய்ஸ் வந்து மாத்திரும் அப்படின்னா 96 தேர்தல் முடிவை ரஜினி வாய்ஸ் தீர்மானித்தா 98 தேர்தல் முடிவை ரஜினி வாய்ஸ் தீர்மானித்திருக்கணுமே. கட் அவுட் கலாச்சாரத்துக்கு பாலாபிஷேகம் பண்ற ஒரு சில ஓட்டுகள் கூட, யூத் ஓட்டுகள் கூட அதனால முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல சார், நான் சொல்றேன் அதிமுக அதிருப்தி இருந்ததுங்கிற நான் மறுக்கல. 91 96ல அது எங்கே போச்சு, உங்களுக்கு கிடைக்கலங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஆமா, அதாவது அதனால்தான் எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் காங்கிரஸ்ல இருந்த அந்த அதிருப்தியும் சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கொடுத்ததும் அதுக்கு பிறகு இது மாற்ற அந்த திருமண நிகழ்வுகளும் இருக்கின்ற அந்த இதுல சரி இவங்களுக்கு போட்டா ஜெயிப்பாங்களோ இல்லையோன்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல எல்லா ஓட்டுகளும் ஒரு முனைக்கு போயிடுச்சு. திரு அப்பாவோட நான் கேட்க விரும்புற விஷயம், இன்னைக்கு ஜிடிபியில இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. 7.9 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியா இருக்கிறது. 2வது பெரிய இடத்துல இருக்குது. இதுக்கு அடுத்துதான் யூபிஏ இருக்குது. அது நம்மளோட மிகப்பெரிய மாநிலம். 80 பாராளுமன்ற தொகுதியே உள்ள மாநிலம். அதே மாதிரி தாய் சேயுடைய பிறப்பு இறப்பு விதத்துல தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னாள் இருக்கு. இந்த பொது விநியோக திட்டத்துடைய செயல்பாடுல அமித்ஷா சென் அவர்கள் குறிப்பிடுகிறார், இந்தியாவுக்கே உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்றாரு. இது மாதிரி நீங்க சொல்ல மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் இல்ல, நான் மறுக்கவே இல்ல. மின் திட்டங்கள்லாம் அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கிறது நம்ம தனியா பாக்குறோம். ஆனா ஒரு காமன் மேன் பெர்செப்ஷன்ல பார்வையில மின்சாரத்துல அவங்க கடனுக்கு வாங்கினாங்களா, காசுக்கு வாங்கினாங்களா, ஓசிக்கு வாங்கினாங்கிறத தாண்டி மின்சாரம் இருக்குதா இல்லையாங்கிற கேள்விக்கு வரும். இன்னொரு பாயிண்ட், நீங்க சொன்னது போல மின்சாரத்தை 15 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. இந்த விலையையும் அந்த நிறுவனங்களையும் தீர்மானித்தது திமுக ஆட்சிங்கிற நீங்க மறுத்த முடியுமா? எவ்வளவு விலைக்கு வாங்கணுங்கிறதையும் யார் யார்கிட்ட வாங்கணுங்கிறதையும் திமுக ஆட்சியில் ஆற்காடு வீராசாமி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தபோது என்ன தீர்மானிச்சிருக்கா அதான் போட்டிருக்காங்க. புதிய ஒப்பந்தங்கள் போடலங்கிற தவிர்க்கவே முடியாத காலத்துல ஏதாவது தேவைன்னா இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டோமே தவிர ஒரு யூனிட் கூட அதில் நாங்க வாங்கல. நீங்க வாங்கல. நீங்க இப்படி எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நான் எங்க போறது? திமுக ஆட்சியில மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டு நான் வாங்கல. சரி, நான் இப்ப சொல்றேன். இன்னைக்கு நாங்க இருக்கும்போது 40,000 கோடி ரூபாய் அதுல
மின் வாரியத்துல கடன் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நபார்டு கடன் கொடுக்க மாட்டேன் கடன் இருந்தது அன்னைக்கு 40,000 கோடி. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கணும். மேட்டூர்ல 600 மெகாவாட், வடசென்னையில 3,500, வல்லூர்ல 3,600, தூத்துக்குடியில ஒரு 1000, இவ்வளவும் ஒர்க் நடந்து 80%, 40% பணி நிறைவடைந்தது இருந்தது. அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தான் 40,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. இன்னைக்கு நீங்க சொல்ற இதுக்கும் சொல்லுங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் 3,85,000 கோடி ரூபாய் கடன். தமிழ்நாடு மட்டும் 98,000 கோடி ரூபாய் கடன். தனிப்பட்ட உரிமையில நான் சொல்ல வருவேன். நீங்க பாதியான தகவலா சொல்லும் போது நான் வந்து உள்ள போது மறுக்க வேண்டியது. நான் வந்து மற்றவங்க பேசும்போது நான் குறுக்க போகாம வந்து நீங்க பேசும்போது குறுக்க பாதி சொல்லுங்க. நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல மின் திட்டங்கள் நீங்க துவக்கினீங்க, செயல்படுத்துறீங்கன்னா யாருமே மறுக்க முடியாது. ஆனா காமன் மேன் பெர்செப்ஷன் இன்னைக்கு மின்வெட்டு இருக்குதான்னு அவன் இல்லன்னு சொல்லுவான். அன்னைக்கு வந்து மின்வெட்டு சொல்றீங்க. மேட்டூர்லயும் வல்லூர்லயும் வடசென்னையிலயும் இங்கேயும் 4,800 மெகாவாட் நாங்க கொண்டு வந்ததை சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்க இன்னைக்கு ஒன்னே ஒரு கேள்வி. அதிமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுது. எங்கேயாவது 20,000 மெகாவாட் அனல் மின் நிலையம் உற்பத்தி பண்ண உடனே 2011 சொன்னேன். ஒரே ஒரு மெகாவாட் இந்த ஊர்ல உற்பத்தி பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க ஒண்ணு, அல்லது இந்த ஊர்ல பூமி பூஜை போட்டிருக்கேன்னு சொல்லுங்க, அல்லது இந்த ஊர்ல வேலை நடக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணலையா? நாங்க கொண்டு வந்த 4,800 மெகாவாட் திமுக ஆட்சியில உள்ளதுன்னு யாரும் சொல்ல முடியும். அதிமுக ஆட்சியிலேயே உருவாக்கப்பட்டு அதிமுக ஆட்சியிலே முடிக்கப்பட்ட மின் திட்டம் எதுவும் இல்லை. 20,000 மெகாவாட்டுக்கு ஒரு மெகாவாட்டுக்காவது ஒரு இடத்துல பூமி பூஜை போட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரஸ்வதிக்கு, பெருமாள் மணிக்கு, அந்தரதாசுக்கு புரியும். சாமானியனுடைய பார்வையில மின்சாரம் இருக்குதாங்க அந்த கேள்விதான் நம்ம பார்ப்போம். அதே போல சாமானிய மனுஷனுக்கு ஜிடிபில தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னா, மீனவர்கள் பிரச்சனை இங்க வாழ முடியுமாங்கிற நிலைமை வந்துட்டு. எங்க தென்பகுதி எடுத்தா தாமிரபரணியில கடல்ல கலக்கிற தண்ணி பாதி பணி முடிச்சிருந்து மீதி பணியை 5 ஆண்டு காலமா கிடப்புல போட்டு போயிட்டாங்க. அதே போல நீங்க விவசாயிகளை எடுத்துக்கிட்டா கரும்புக்கு அவங்களுக்கு உள்ள பணத்தை வாங்கி கொடுக்க இந்த கவர்மெண்ட்ல ஆடு. மிகப்பெரிய அளவுல உள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு என்னன்னா மது. அது வந்து ஒழிக்கிறது யார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. கலைஞர் சொன்ன உடனேதான் கலைஞருக்கு ஒரு எதிர்ப்பு இல்லைன்னாங்க. மது பத்தி நீங்கள் நான் மட்டுமே ஒரு 15 விவாதம் பண்ணிருப்போம். நம்ம அது பலமுறை சொல்றோம். அதே நான் சாமானியனோட பார்வையில திமுக அதிமுக 2 பேர் மேலேயுமே அந்த குற்றச்சாட்டு வைப்பாங்க இயல்பான பார்வை இருக்கு. நம்ம இந்த தனியா வந்து அதிமுக மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டு சொல்லிட முடியுமாங்கிற நீங்க 6 முறை குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ நம்ம தம்பி இந்த அரசு மேல ஒரு இது இல்லைன்னு சொன்னாங்க. அமைச்சர்களை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். நாமக்கல்ல 2 மூடையில 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டா அள்ளி கொண்டு போடக்கூடிய விவகாரங்கள்லாம் நடந்து நாமக்கல்ல ஒரு பால்கார போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. 2 மூடை அவன் வந்து சொன்னதான் நீ சொல்ல மிரட்டிருக்கீங்க. தேர்தல் ஆணையம் பறிமுதல் பண்ணிருச்சா? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க கொடுத்தாதானங்க பறிமுதல் பண்ணாங்க. இதே மாதிரி குற்றச்சாட்டு தான் நமக்கு பெரிய கவலத்தை ஏற்படுத்தி மாத்தி மாத்தி சொல்லுவோம். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க அதை மக்களுடைய முடிவுக்கு விட்டுறது நம்ம சொல்லிட்டே போயிட்டு நீங்க சொன்னீங்க சொல்லிட்டே போயிட்டு 84ல தனித்தனியா நம்ம காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணி வலுவா ஜெயிச்சோம். ஒண்ணு கூட திமுக ஜெயிக்கல. 89 தனித்தனியா தான் திமுக தனி, காங்கிரஸ் தனி, ஏடிஎம்கே தனி, எல்லாம் தனியா நின்று நாங்க அன்னைக்கு தனியாட்டை நாங்க அன்னைக்கு ஜெயிச்சோம். 89 அதிமுக 2ஆக இருந்தது மறந்துட முடியாது. ஆமா, அது அதிமுக 2 அதோட அதை விட இப்ப மோசமாட்டு அதிமுக உள்ள ஓபிஎஸ் சசிகலாங்கிற பெரிய உள்ள ஓடி மிகப்பெரிய இன்னைக்கு தனித்தனியா இருக்கு. எப்போதுமே மக்களுடைய முடிவு எப்படி சொன்னா யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் அடுத்தால பாக்குறோம். இங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். இந்த ஆட்சி வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு ஆட்சி, இதை தூக்கி எறிய முடிவு பண்ணிட்டாங்க. நிச்சயமாட்டா அதுக்கு மாற்றுனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2016 ஆட்சியில். நம்ம சரஸ்வதி கேட்கிறோம். அந்த குட்டி குட்டி கட்சியா நிறைய கட்சிகள் இருந்தாங்க. திரு வேல்முருகன் ஆகட்டும், திரு தனியரசு ஆகட்டும், திரு தமிழரசன் ஆகட்டும், திரு சரத்குமார் ஆகட்டும், அவரெல்லாம் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அப்படி போச்சு. ஆனா எவ்வளவு வென்றார்கள், என்ன வென்றார்கள் தெரியவே இல்லை. அவர்களுக்கு சீட்டு உண்டா கிடையாதா, 1 2 ஒப்பந்தமா இல்லையா, எதுவுமே தெரியாத நிலைமையில் இருக்கும்போது இந்த பக்கம் வேட்பாளர் நேர்காணல கொண்டு போயிட்டாங்க. அந்த கட்சிகளுக்கு எப்ப சீட்டு ஒதுக்க முடியும்? ஏதாவது தகவல்கள் ஏதாவது? அவங்க எல்லாம் அம்மா பார்த்து பேசியிருக்காங்க, பாண்டே சார் பேசியிருக்காங்க.
நாங்க ஒண்ணு திமுக மாதிரி இல்ல, ஒரு குடும்பமே அரசியல்ல இருக்குது. இவர் வந்து தேவையில்லாம நீங்க ஏன் தேவையில்லாம பேசாதீங்க. அவங்க மந்திரி பதவி கட்சி பொறுப்பு கொள்ளையடிச்ச குடும்பம். சிவகுமார் யாரு? அவரு சிவகுமார் யாரு? எடுக்கிறீங்க எங்க குடும்பத்தை மத்திய மந்திரியா இருந்தாங்க. சுதாகரன் யாரு? ஜெயலலிதா வளர்ப்பு போவேன். நீங்க தனிப்பட்ட குடும்பம் இல்லையா? நீங்க குடும்பம் எப்படி சொல்லலாம்? குடும்பமே நீங்க ஒட்டுமொத்த சசிகலா குடும்பத்துக்கு தான் உங்க குடும்பம் என்னாச்சு? ஜெயலலிதா வளர்ப்பு போவேன் குடும்பத்துக்கு தானே. ஒரு நிமிஷம் நம்ம விவாதத்தை வந்து நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் கொண்டு போறேன். ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இதுல முதல்ல சசிகலாவை கொண்டு வந்தது நீங்க தான். குடும்பத்தை சொன்னீங்க. நான் சொல்லல. அந்த அம்மா குடும்ப அரசியல் சசிகலாவா ஓபிஎஸ் சண்டை நடக்குன்னு முதல்ல சொன்னது நீங்க. இருக்குல்ல பத்திரிகை படிக்கலையா? பத்திரிகை படிக்கல நீங்க ஏற்பீங்களா? வைகோ திமுக ஏற்கிறீங்க. திரு வைகோ உங்க பத்தி சொன்னப்ப நீங்க ஏற்கிறீங்க. அதே மாதிரி அவரை சொன்ன எந்திரிச்சு போறாங்க. இல்ல அதான் நீங்க முகநூல் ஏற்கிறீங்களா? நீங்க சொல்றது முகநூல் நீங்க ஏற்கிறீங்களா? பத்திரிகையில் வந்த செய்தி முதல்ல கலைஞர் டெல்லியில பேட்டி கொடுத்தாரு. சரி, கலைஞர் டெல்லியில 60 ஆண்டு கால பழுத்த அனுபவாதி கலைஞர் டெல்லியில பேட்டி கொடுத்தாரு. நீதாண்டா கொண்ட அவருக்கு பக்கம் இல்லையா? அப்ப அந்த பக்கத்தை நாங்க சொல்ல முடியாது. ராஜீவ் காந்தி கொண்டது நீங்க தான். நாங்க சொன்னாங்க ஒரு கடிதம் நல்லா இருக்கு காட்டி கொடுத்தீங்க. தமிழ்நாட்டு இந்திய லீடரை தலைவரை கொண்டதே நீங்க. நீங்களே வைகோ யாரை கொண்டது? ராஜீவ் காந்தியை உங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியது தேவையில்லாத பிரச்சனை பேசுறாரு. அவர் என்ன மாதிரியான குற்றத்தை முன்வைக்கிறார்? கருத்து சொல்றதை விட்டு உங்களுடைய எரிச்சல் எங்களுக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் நம்ம வந்து மக்கள்கிட்ட நான் இந்த பார்வைக்கு விடுறேன். இது வந்து இவர்களுடைய சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து எவ்வளவு தூரம் வந்து போகுது, இது வந்து என்னன்னாலும் சொல்லிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கும் போது எதை யார் ப்ரூவ் பண்ண போறாங்க, இது வந்து எந்த கட்சிக்கு சாதகமா போகுது, எந்த கட்சிக்கு பாதத்தை ஏற்பட போகுது மக்களோட முடிவுக்கு வரும்.